நேயர்களே, சென்ற பாகத்தில் நண்பர் சுஃபியான் அவர்கள் ட்ரம்பின் அட்டகாசங்களை பற்றி டாராக கிழித்தார் என்று சென்னை மொழியில் சொல்ல வேண்டும். இன்று இந்த போரால் இந்தியாவிற்கு தற்போது என்ன பிரச்சனை வந்துள்ளது, இனி என்ன பிரச்சனை அளவிற்கு செல்லும் என்பதை பற்றி ஒரு சிறிய கலந்துரையாடலை இப்போ நடத்த போகிறோம். வணக்கம் சுஃபியான். வணக்கம் சார். வணக்கம். சென்ற பாகத்தில் நம்மளுடைய நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை வரவேற்றார்கள். இன்றைக்கும் சிறந்த கருத்துக்களை பதிவு செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு சிறந்த கருத்து என்னன்னா, இந்தியாவிற்கு இந்த போரின் மூலம் ஏற்படுகிற அனர்த்தம் என்ன? ஏற்கனவே என்ன பாதிப்பு வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா என்ன வரப்போகுதுன்னு சொல்லுங்கள். ஏற்கனவே உலகத்தினுடைய எரிபொருளில் உலகின் 3 நாடுகளில் 3வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. முதல் அதிகமாக சீனா, அமெரிக்கா, இந்தியா மிகப்பெரிய கன்சியூம் பண்ணக்கூடிய இந்த 3 நாடுகளும் எண்ணெய் வளம். இந்தியா தனது தேவை அதிகரிக்கக்கூடிய இந்தியாவினுடைய தேவைக்கு மிக முக்கியமான வழித்தடம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸ், அதாவது தமிழில் அதை சொன்னால் ஹெர்மூஸ் வளைகுடா. 100 கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த ஹெர்மூஸில் 8 கிலோமீட்டர் மிக ஆழமான ராட்சச கப்பல்கள் பயணிக்கக்கூடிய தடவழியை இப்பொழுது ஈரான் கதவடைப்பு செய்துவிட்டது. இது இன்டர்நேஷ்னல் பார்டரில் ஈரானுக்குரிய எல்லை தான். ஈரானுடைய முதல் டார்கெட் அமெரிக்காவை மிரட்டும் போது இந்த எல்லையை நான் கதவடைப்பு செய்கிறது சர்வதேசத்தில் 2.5 crore, அதாவது 2.5 crore, கிட்டத்தட்ட 25 மில்லியன் பேரல்கள் நாளொன்றுக்கு சர்வதேச பொருளாதாரத்தில் தடைபட போகிறது. இப்போ இந்தியாவிற்கு என்ன சிக்கல்? யூரோப் நாடுகளிலிருந்து நமக்கு வருவது ஹெர்மூஸ் வழியத்தான் வர வேண்டும், மத்திய கிழக்கிலிருந்து வருவதும் ஹெர்மூஸ் வழியத்தான் வர வேண்டும். இப்போ ஹெர்மூஸை நாம் அமெரிக்காவுக்கு எதிரான போரில் அவர்கள் 2 ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் மற்றும் கிராண்ட் அண்ட் பெர்மிஷன் யாருக்கு தெரியுமா? சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும். இந்தியாவுக்கும் வழங்கியுள்ளதாக கேட்பட்டு அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இந்திய கப்பல்கள் கொடி இருக்கிறதெல்லாம் எந்த தடையும் இன்றி இந்தியாவுக்கு அனுப்புறதா சொல்லி செய்தி நேற்றுக்கு பார்த்தோம். அது ஏதாவது அதை பற்றி எனக்கு ஆதாரம் இல்லை. சும்மா சாதகமாக ஒரே ஒரு விஷயம், இந்தியா இயற்கையாகவே ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தர், தோஹா எல்லா நாடுகளோடுமே மிகச்சிறந்த நன்மை, நல்லுறவு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இறந்து போய்கிட்ட சையத் அலி காமினி 2013ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு அன்று மன்மோகன் சிங் ஆட்சியில் ஒரு ஸ்பெஷலான ஒன்று சொன்னார். அப்பொழுது நான் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனும் நானும் நிகழ்ச்சி நடத்துவோம். அவர்கள் யாருக்கும் தெரியாது, ஒரு காரில் வருவார்கள், அக்கா என்று சொல்லுவோம், அப்படி ஒரு காலம். அப்போ அந்த நிகழ்ச்சியை நாங்கள் கேப்டன் டிவியில் நடத்துகிறோம். அப்போது தமிழிசை சவுந்தரராஜனோடு நான் பேசும்போது சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சிக்கு அதாவது இந்தியாவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வாங்க, மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு அயத்துல்லா கோமெனி இப்போது கொலை செய்யப்பட்டாரே, இவர் சொல்கிறார், உங்கள் நாட்டுக்கு நாங்கள் முழுமையாக பெட்ரோலை தரோம், நீங்கள் 45 ரூபா, நாங்கள் நிறைய பொருளாதார தடையால் பாதிக்கப்பட்டிருக்கோம், இந்தியாவுடைய பணத்தை எங்களுக்கு 45 ரூபாய் தாருங்கள், மீதி 55 ரூபா கூட நீங்கள் தர வேணாம், என் நாட்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில்வே, சாலைகளை போடுங்க. ஒரு அற்புதமான வாய்ப்பு, நல்ல அருமையான. மன்மோகன் சிங் அரசு அதை உதாசீனப்படுத்துவதற்கு காரணம் அமெரிக்காவுடைய அழுத்தம். இதை ஏன் நான் சொன்னேன்னா, சோனியாவுடைய அழுத்தம், சோனியாவுடைய அழுத்தம். கரெக்ட். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அதனால மன்மோகன் சிங் உடைய அழுத்தங்கள் எல்லாம் சோனியாவின் அழுத்தம். சோனியா தானே நிழல். அவர் மாபெரும் அறிவாளி என்று பொருளாதார நிபுணர்களே போற்றக்கூடிய அளவு நேர்மையெல்லாம் சொன்னாங்க. பட் அதுதான் ரொம்ப ஒரு நோபலான மனிதர், ஒரு அமைதியான மனிதர். ரைட். இப்போ நம்ம அதை விட்டுரும். இப்போ இந்தியாவுக்கு இப்போ என்ன சிக்கல்னா, நமக்கு ஒரு 70 நாளுக்கு தேவையான அளவிற்கான ஸ்டாக்கு இருக்குது. இப்போ நம்மள்கிட்ட நமக்கு 27 லட்சம் பேரல்கள் நாள் ஒன்றுக்கு நமக்கு தேவைப்படுகின்றது. இப்போது நம்முடைய தெரிந்தோ தெரியாமல் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது இந்திய அரசியல்வாதிகளிடத்தில். எப்படி இவ்வளவு பெரிய தேசத்திற்கு டொனால்ட் ட்ரம்ப் மோடியோடு பேசி 1 மாதமும் இரவு நள்ளிரவு 1 மணி 1 நிமிடத்தில் வரை நீங்கள் பர்ச்சேஸ் செய்யலாம் என்று அனுமதி கொடுப்பது ரஷ்யாவோடு என்ற கேள்வியை இந்தியாவிலே எதிர்க்கட்சிகள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் தற்போது எதிர்க்கட்சிகளாக செயல்படாமல் எதிரி கட்சிகளாகவே செயல்படுகிறார்கள். போர் என்ற சூழலில் இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கும் நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் நாட்டுடைய பலர் நோக்கி எதிர்க்கட்சிகள் செயல்பட்டால்தான்
இந்தியாவுக்கு நல்லது இப்போ இருக்கிற என்பது என்னுடைய கருத்து. அது உண்மைதான். ஏன்னால் இப்பொழுது ஒரு அனர்த்தம். இந்த அனர்த்த உலகத்திலே பேராயுதம் என்ன தெரியுமா? எந்த நேரத்துல கருத்து வேறுபாடு காட்டக்கூடாது, அந்த நேரத்துல காட்டுறோம். உலகத்தினுடைய பேராயுதம் என்ன தெரியுமா? ஒற்றுமை. அதை விட பேராயுதம் என்ன தெரியுமா? பொறுமை. இந்த ரெண்டும் தான் உலகத்தினுடைய பேராயுதம். இது அமெரிக்காவுடைய பங்கர் பெஸ்டர் GBU-57 விட, F-16 விட, F-15 விட, F-18 ஹார்னெட்டை விட, F-22 ராப்டரை விட, F-35 ஸ்டெல்த்தை விட, B-2 B-4 B-4 B-3 எல்லா ஃபார்மை விட இந்தியா கற்றுக் கொடுத்தது பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அஹிம்சையும். ஏன் எப்பப்போ பேசும்போது எனக்கு எனக்கு தெரியல. ஏன்னா நான் உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்றிருந்தேன். ஆனால் நான் அதிகமாக அனுபவித்த மகிழ்ச்சி ஒரு காப்பி கடையில் ஒரு சாதாரண வடையும் ஒரு காஃபியும் குடிக்கும்போது நான் அறிந்த பராபரமே இறைவன் எனக்கு கொடுத்த அருள். அப்படிப்பட்ட ஒரு தேசம் சார் இது. நான் சொன்னல, தெய்வீக தேசம். இதை சொல்லவே முடியாது சார். நான் அந்த தேசத்தில் அனுபவிச்சது தெய்வீக தேசம் சார். நான் அடிக்கடி சொல்றேன்னா, அமெரிக்காவை தவிர உலகின் எல்லா நாடுகளுக்கும் போயிட்டேன் சார். பேசுறதுக்கே ஆள் இருக்காது. ஆனால் நம்ம சொல்லுவோம், சாம்பார் சாதத்தை ரோட்டில் போட்டு கொட்டுற அளவுக்கு அந்த நாடு தூய்மையாக இருக்கேன். இங்கே சாக்கடைகளாக இருந்தாலும் எங்கள் மனம் சந்தனமாக இருக்கிறது. அவ்வளவு சிறந்த நாடு. இங்கிருந்து பார்க்கணும். சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடும். இப்போ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் 70 நாள் வரைக்கும் நெருக்கடி இல்லை. ஆகவே தான் மோடி அரசு என்ன சொல்லியிருக்கிறது, உடனடியாக நீங்கள் விலையை உயர்த்த வேண்டாம், அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள் என்று BPCLக்கும் மற்ற இந்தியன் ஆயில் கார்பரேஷன் போன்றவர்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஹேஸ் பின் இஷ்யூட். இட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தேர். இது ஓரளவு பொதுமக்களுக்கு நல்லது. ஆனால் நிச்சயமாக நல்லது. ஏன்னால் பொதுமக்களுக்கு வேண்டியது ஏற்கனவே விலைவாசிகள் மற்ற விஷயங்கள்லாம் ஏறி இருக்கு. இதில் மீண்டும் ஒரு பெரிய உயர்வு காணாமல் இருந்தால் தான் நாட்டுக்கு இப்போ நல்லது. அதை செஞ்ச மாதிரி தான் தோணுது. சர்வதேச நிகழ்ச்சிகளை ஒரு 4000 வீடியோக்களை நான் மட்டுமே பேசியிருக்கேன். ஒட்டுமொத்தமாக 10,000 நிகழ்வுகளை நான் பேசியிருக்கிறேன். எல்லா தொலைக்காட்சிகளிலும் பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம். நான் சொல்கிறேன், இந்த போரின் மூலம் தீர்வு வரப்போகிறது. தீர்வு கண்டிப்பாக வரப்போகிறது. இந்தியாவில் யாருமே ஒரு பேனிக் சிச்சுவேஷனுக்கு போக வேண்டிய பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா அப்படி ஒரு போர் 70 நாளுக்கு நான் ஸ்டாக் இருக்குன்னு சொல்கிறேன். 70 நாள் என்பது 2.5 மாதங்கள். கிட்டத்தட்ட 2.5 மாதங்கள் இந்த போர் நடக்குமே ஆனால் உலகம் பால்பட்டுவிடும். அரபுகள் நபிகள் நாயகத்துடைய காலத்தில் ஆடு மேய்த்ததை விட மோசமான நிலைக்கு போய்விடுவார்கள். அதற்கு அரபுகள் அனுமதிக்கவில்லை. இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? சீனாவிடத்தில் பேசுவதற்கு முகமது பின் சல்மானும் அப்துல் ரஹ்மான் அல் தானியும் ஸ்பெஷல் என்வே அனுப்பிட்டாங்க. சீனாவுடைய ஸ்பெஷல் என்வே சவுதி அரேபியாவுக்கு நேற்று வந்து விட்டார். சீனா என்ன பண்ணுவாங்க? இதில் இந்த போரை நடத்தி கொண்டிருப்பது அவர்கள் 2 பேரும் தானே. அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இந்த போரை நடத்துவது ஈரானுடைய மிக முக்கியமான ப்ராக்ஸியாக செயல்படுகிறது. ஈரானுடைய மிக முக்கியமான 5 நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பேசி பேசி அதையே மைண்டில் பழகிட்டு. சரி, கொர்ரம்சோர் 12342 இது பலிஸ்டிக் ICBM மிசைல், இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். இதனுடைய இலக்கு 2000 கிலோமீட்டர். இதில் மிக முக்கியமாக ஃபத்தா 1 ஃபத்தா 2 என்று 2 இருக்கிறது. நம்ம இந்தியாவோட பேசும்போது இதை வந்துடும். இது என்னன்னா ஆபத்தான கிளஸ்டர் பாம் என்று சொல்வது உலகத்தில் தடை செய்யப்பட்டது. இன்றைக்கு டெல் அவிவ்ல யூதர்கள் அலறக்கூடிய அளவிற்கு இதை போட்டு அடித்து கொண்டிருக்கிற ஈரான் பூமி பந்திலிருந்து 7 கிலோமீட்டர்கள் இந்த கிளஸ்டர் பாம் விரிவடைந்து வெடிக்கும். அது 80 நிலைகளை தாக்கும். ஒவ்வொன்றிலும் 2 குண்டு, 2 வார்ஹெட் இருக்கும். அதை வைத்து தான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஈரானிலும் ஆயிரக்கணக்கில் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது இப்படியே தொடர்ந்தால் பெரும் சிக்கல் வந்துவிடும். ஆகவே தான் அரபுகளுடைய நீங்கள் சொன்ன மாதிரி புரூஜ் கலிபாவிலிருந்து எல்லோரும் காலி செய்துவிட்டு போய்விட்டார்கள். தெரியும், உலகத்தில் பெரிய ட்ரேட் சென்டர் புரூஜ் கலிபாவில். இந்தியாவினுடைய அமெரிக்காவினுடைய ஹாலிவுட் பாலிவுட் எல்லாமே ஒரு இடம், ஒரு சின்ன சதுரடி வாங்குறதுனால 100 கோடி ரூபா கொடுக்கணும். அப்பேற்பட்ட இடம் காலியாயிட்டு. அது மட்டும் இல்லை, சவுதி அரேபியா தப்பிக்கொள்ளும். அவர்களிடத்தில் ஏராளமான எண்ணெய் வயல்கள் இருக்கிறது. ஈரானில் எண்ணெய் வயல்கள் இருக்கிறது. ஈராக்கில் எண்ணெய் வயல்கள் இருக்கிறது. ஆனால் புரூஜ் கலிமா நிலை பெற்றிருக்கிற துபையில் ஒன்றுமே இல்லை. அது முழுக்க ஒரு ஃபினான்ஷியல் செக்டோரியல் ஹப்பு, டூரிஸ்ட் ஹப்பு, ரிலையன்ஸ் ஹப்பு. எண்ணெய் வளம் பல ஆண்டுகளுக்கு இல்லை என்ற உணர்வு வந்ததால தான் அந்த மன்னர் அதை ஒரு ஃபைனான்ஷியல் ஹப்பா மாற்றி இன்னைக்கு சிங்கப்பூருக்கு இணைய இந்த பக்கம் ஒன்று உருவாக்கணுங்கிற நோக்கத்தில் செஞ்சார்.
அவர் இப்போ நம்ம வந்து இந்தியாவிற்கு இந்த போர் இப்போ இப்போ நீங்கள் சொன்னது மக்களுக்கு குறைந்தபட்சம் 75 நாட்களுக்கு அச்சம் தேவையில்லை, அது பேனிக்கு தேவையில்லை. தேவையில்லை இதை வந்து அப்படின்னு ஏன் ஒரு நல்ல ஏன் கருத்தை ஏன் பதிவு செஞ்சிருக்கீங்க. ஏன் பேனிக்கு தேவையில்லைன்னா நான் எதுக்கு இல்லை சொல்ல ஏன் வேண்டாம், அதுக்கு தேவை. தான் நீங்கள் காரணம் சொல்லிட்டீங்களே. சரி. 77 நாட்கள் நம்ம கிட்ட கையிருப்பு இருக்கு காரணத்தால் இன்னொரு 75 நாட்களுக்கு அவசியம் இல்லாத அச்சம் தேவையில்லை. இந்த சமூக வலைதளங்களில் பலர் உருவாக்கும் அச்சுறுத்தல்களை கண்டு மிரள வேண்டாம். சார், அதை புள்ளியும் சொல்கிறேன். நம்மகிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது தெரியுமா? 250 மில்லியன் கேலன்கள் நம்மள்ட்ட, அதாவது பீப்பாய்கள் நம்மள்ட்ட இருக்கு. அதனால் நாம் பயப்பட வேண்டியதில்லை. இந்த போர் எனக்கு தெரிய ஒரு 10 நாட்களுக்குள் முடிவுக்கு வந்துவிடும். ஏனென்று சொன்னால் அமெரிக்கா இறங்கி வந்து கொண்டிருக்கிறது, பேச்சுவார்த்தை தொடங்க போகிறது. அரபுகளிடத்திலே ஒரு அப்ரிஹென்ஷன்ஸ் ஏற்பட்டு விட்டது. ஆக இந்தியா 2.5 மாதம் வரைக்கும் பயமில்லை. ஆனால் நீங்கள் போலியா உலகத்திலே பயங்கரமான வன்முறை என்னவென்றால் மக்களிடத்திலே பதட்டத்தை ஏற்படுத்துவது பெரும் ஆபத்து, வதந்திகளை ஏற்படுத்துவது பெரும் ஆபத்து. அதனால் நேயர்களே, எந்த வதந்திகளையும் நம்பாதீர்கள். குறிப்பாக இந்த வாட்ஸ்அப் மூலமாக சோஷியல் மீடியா எதுவாக இருந்தாலும் 90% வந்து வதந்திகள் தான் வருது. 10% தான் உங்கள் உணர்வை எளிதில் தூண்டக்கூடிய அருவருப்பான விஷயங்கள்லாம் வருது. அதை கண்டு தயவு செய்து சட்டென்று உங்கள் உணர்வுகளை இழந்து தவறுகளை செய்து விடாதீர்கள். சொல்லுவோம் நேயருக்கு, அதுதான் முக்கியம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதே நம்ம சொல்லுவோம். இந்தியாவில் 250 மில்லியன் ஸ்டாக் இருக்குது. அதனால் பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஹஸ் பீன் இஸ்யூடு. விலையை உயர்த்த வேண்டாம். ஒரு சிக்கலான காலத்தில் ஒரு காஃபி குடிக்கிற தொகை தான் ஒரு 60 ரூபா. இதை உயர்த்தின உடனே குய்ய முறையை நமக்கு கொதிக்க வேண்டியதில்லை. உலகம் முழுவதும் அனர்த்தத்தில் இருக்கின்ற போது ஒரு 65 ரூபா ஒரு சிலிண்டருக்கு கொடுத்து வாங்குறதை பற்றி தப்பில்லை. அது இன்னைக்கு அது தேசம் என்றால் அரசாங்கம் மட்டுமல்ல, வி ஷுட் ஹாவ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் அப்படித்தான் பார்க்கிறேன். மக்களும் தேசமும் இணைந்து ஒரு அனர்த்தத்திலிருந்து வெளிவருவதற்காக நாங்கள் பொறுமை கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் அரசியல் செய்வது அறிவான விவகாரம் இல்லை. அது ஆபத்தான போக்கை நாட்டினுடைய சாவரினுக்கு கேள்வி எழுப்பிவிடும். இதை உணர வேண்டும். இந்திய மக்கள் உணரக்கூடிய தருணங்கள் வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இந்தியாவிற்கு அதிகமாக இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற குரூட் ஆயில் 16 விழுக்காட்டிலிருந்து 20 விழுக்காடு 22 விழுக்காடு எங்கே பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? சவுதி அரேபியாவிலிருந்து. 23லிருந்து 28% ஈராக்கிலிருந்து நமக்கு வருகிறது. 34லிருந்து 37% ரஷ்யாவிலிருந்து விலை குறைந்து $60 கீழ் நமக்கு ரஷ்யா கொடுக்கிறது. அது ஒரு மாதத்திற்கு நமக்கு நிறைய வரும். புரியுதா உங்களுக்கு? அப்படி என்றால் இப்பொழுது சில சிக்கல்கள் இந்தியாவிலே வரும். ஏனென்றால் இந்த போர் நின்றாலும் அராம்கோ கம்பெனியுடைய ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட் 1.6 ட்ரில்லியன், அதாவது 160 லட்சம் கோடி. இல்லை, இந்தியாவில் இல்லை, அந்த கம்பெனியுடைய அந்த கம்பெனியுடைய ஒரு செட் ஒரு பர்டிகுலர் யூனிட் ஷட் டவுன், இழுத்து சாத்தப்பட்டிருக்கிறது. அதனால் அது கொஞ்சம் இந்த போர் நின்று ஒரு ரீகன்சிலியேஷன் ப்ராசஸ், ஒரு ஆமிகபிள் செட்டில்மெண்ட் that could happen today or tomorrow, day after tomorrow. We cannot find out exactly what will happen. அது நமக்கு தெரியாது. நாளைக்கு நடக்குமா, நாளை நின்று வருமா, ஆனால் நடக்கும். அப்படி வரும்போது இந்தியாவை பொறுத்தவரை கொஞ்சம் சிக்கல், கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஆனால் அது நீண்ட கால பிரச்சனை அல்ல என்பதை இந்திய சமூகத்திற்கு, தமிழ் சமூகத்திற்கு உங்களுடைய நிகழ்ச்சியின் யதார்த்த நிலைக்கு மக்கள் இருக்கணும். மழை பெஞ்சா கூட எடுத்துட்டு தான் போகணும். ஊடகத்தில் இடிச்சா போகாமல் வேணா இருக்கலாம். ஊடகத்தில் நான் தலைமை பொறுப்பில் பல வருஷமாக இருக்கேன். சின்ன விஷயங்களை கூட ஒரு பொறுப்பு இல்லாமல் நாடு முழுவதும் 3000 கடைகள் சாத்தல், இது என்ன? அப்போ ஒரு இன்னோசன்ட் மக்கள், ஒரு சாதாரண மக்களுக்கு நடக்கும். பெங்களூரில் 3000 ஹோட்டல்கள் இழுத்து மூடல். அப்படி ஒரு செய்திகளுக்காக எதையும் பெரிதாக்கப்படுவது. ஒரு உதாரணத்தை நேற்று முழுக்க பதட்டம் மக்களுக்கு. அப்படி இருக்க விடாது. கேஸே கிடைக்காது, அதாயிடும் சொல்லி மிக தவறானது. ஆகையால் இந்த பதிவு மூலமா நாம் அதை தான் வந்து நம்ம நேயர்களுக்கு, இந்த பதிவின் மூலம் அல்ல, அதுதான் உண்மை. அதான் உண்மை. அது தெரிஞ்சுக்கணும். வந்து வேற என்ன கவலை, ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த போர் இந்தியாவை எட்டிவிடுமா என்று உங்கள் கருத்து என்ன நினைக்கிறீங்க? எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது இந்த போரை பற்றி தவறாமல் பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள் இந்தியாவில் எப்படியாவது ஒரு
கலகத்தை உண்டாக்க வேண்டும் என்று அன்றாடம் முயற்சி செய்கிறார்கள். ஆகையால் இந்த நேரத்தில் பதட்டமான உலக இருக்கும் நேரத்தில் இந்தியாவில் இது போன்ற ஒரு சூழலை உருவாக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா என்று உங்கள் கருத்து? மிகச்சிறந்த கேள்வி. ஏனென்று சொன்னால், நாம் இந்த உலகத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இந்தியாவை உலகம் எப்படி பார்க்கிறது என்று. நேற்று என்னுடைய நண்பர் லண்டனிலிருந்து அரூஸோடு நான் பேசினேன், ஃபோனில் ஒரு மணி நேரம் பேசினார். அப்புறம் இந்தியாவை சொன்னார், இந்தியாவினுடைய செயல்பாடுகள் அமெரிக்காவை ஒத்திருக்கிறதே அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவரிடத்திலே கேட்டேன், எந்த நாட்டின் செயல்பாடுகள் அமெரிக்காவை ஒத்தில்லை? ஹேவ் யூ காட் ஆஃப் எனி அப்ரோப்ரியன்ட் எவிடன்ஸ் உங்களிடத்தில் இருக்கிறதா? உலகமே அமெரிக்காவை ஒத்து தான் இருக்கு. வேர்ல்ட் பிக்கெஸ்ட் எக்கானமி, வேற வழியே கிடையாது. என்ன அப்படி சொன்னீர்கள்? இருக்கிற வரைக்கும் டீல் பண்ணி தான் ஆகும் சார். நேற்று போர் நடக்கும்போது செய்மதியின் மூலமாக சரியாக துல்லியமாக இடங்களை அடையாளம் கண்டு கொடுப்பது யார்? ஈரானுக்கு சீனாவும் ரஷ்யாவும். ஆனால் நேற்று மாலை என்ன நடக்கிறது என்றால் யாருக்கும் தெரியாது. 1 மணி நேரம் பேசியிருக்கிறார்கள் புட்டினும் டொனால்ட் ட்ரம்பும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அவனுடைய பரம எதிரி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 1.5 மணி நேரம் பேசினீர்கள். 2 பேர்ட்டையும் கேட்குறாங்க, இன்டர்நேஷ்னல்ல CNN கேட்குறாங்க, என்ன பேசுனீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, ஆனால் பேசணும். ஏனென்று சொன்னால் அமெரிக்காவுடைய பலவீனத்தை இன்று புட்டினிடத்தில் சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள் 3800 லட்சம் கோடி கடன் அமெரிக்காவில். இப்போ சொன்னீர்களே கொஞ்சம் முன்னால். ஆமாம், அவர்களுடைய பொருளாதாரத்தை விட அதிகமான கடனை வைத்துள்ளார்கள். சரி, இப்பொழுது இந்தியாவை பொறுத்தவரை மறுபடியும் சொல்கிறேன், எந்தவித ஆபத்தும் இந்தியாவிற்கு இல்லை. ஏனென்று கேட்டால், இந்தியாவோடு ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நம்முடைய பொருளாதாரத்திலும் கிட்ட வர முடியாது, நம்முடைய ஒற்றுமையிலும் கிட்ட வர முடியாது, நம்மோடு அவர்கள் நினைக்க முடியாது. அதுக்கு ஒரே ஒரு சாட்சி ஒன்று சொல்கிறேன். இம்ரான்கானை தற்போது அரசு செய்து 3 வருஷமாக உள்ளே வைத்திருக்கிறார்கள். கண் பார்வையிட்ட லெவலில் அவர் இருக்கிறார். அவருடைய சகோதரி டாக்டர் ஹலிமா அவர் பேட்டி கொடுக்கிறார். தெரியாத்தனமாக நாங்கள் ஒரு செப்பரேஷன் மூமெண்ட் ஆகி இந்தியாவோட பிரிஞ்சு போயிட்டோமே பாவிகளா, இந்தியாவோடு இருந்திருக்க வேண்டாமா கடவுளே அப்படின்னு அந்த அம்மா பேசினதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா தன் செய்தியை வெளியிட்டிருக்கு. நானும் கேட்டேன். அப்படி என்றால் இந்தியாவினுடைய எதிரி யார் என்று சொன்னால் பாகிஸ்தான். ஆனால் பாகிஸ்தான் நேரடியாக இந்தியாவை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களிடத்தில் பொருளாதார வல்லமை கிடையாது. ஏனென்று கேட்டால், இன்றைக்கு பாகிஸ்தானை தூண்டிவிடுகிற அசீம் முனீரை தூண்டிவிடுவது யார் என்றால் அமெரிக்கா தனக்கு ஒரு டானாக பாகிஸ்தானை உருவாக்கி கொள்கிறார்கள். அந்த நாட்டிற்கு 4 ட்ரில்லியன் IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஹேஸ் அலாட்டட் ஃபண்டிங் ஃபார் பாகிஸ்தான். இந்த 4 ட்ரில்லியன் கொடுத்தால்தான் அவர்கள் பெட்ரோல் வாங்க முடியும், அவர்கள் உணவு வாங்க முடியும். ஏனென்றால் ஒரு தேசம் மதவாதத்தை முழுமையாக கொண்டிருந்தால் அந்த தேசம் அழிந்துவிடும் என்பதற்கு பாகிஸ்தான் மிகச்சிறந்த உதாரணம். மதம் என்பது என்ன? நம்பிக்கை மட்டும்தான். இந்த உடலை காத்து இந்த உலகத்தை காக்கக்கூடிய பரம்பொருளாகிய ஒருவன் இருக்கிறான். எல்லா மதமும் அதைத்தான் சொல்கிறது. ஆதியானை அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தனை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வாய் தன் கருத்தினே நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் என் காலனை. நட்டக்கல்லே தெய்வம் என்று 4 புஷ்பம் சாட்டியை சுட்டு சொல்லி வரும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். சுத்தி இருக்கணும். நம்ம சொல்றோம்ல, கண்டுள் நின்ற ஒளியை கருத்தினை விண்ணுள் நின்று விளங்கிய மெய்யினை எண்ணி எண்ணி இரவும் பகலுமே நன்னுகின்றார் நான் தொழும் தெய்வமே. இந்த சிந்தனை அந்த மக்களுக்கு இருந்தால் சுன்னா முஸ்லிம்களாக இருக்கிற பாகிஸ்தானும் சுன்னா முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானும், உலகத்தில் பெரிய பாவம் என்னவென்று இஸ்லாம் சொல்கிறது, உயிர்களை கொலை செய்வது. ஆனால் கொலைகள் அவர்களிடத்தில் தானே அதிகமாக இருக்கிறது. நான் சொல்வதற்கு தகுதியானவன். 14 ஆண்டுகள் நான் அரபு இலக்கியத்தை படித்திருக்கிறேன். ஏன் தகுதியானவன் என்றால், மனித உயிர்களை அவ்வளவு வேல்யூபிள், அது காக்கப்படக்கூடிய சிறப்பு எங்கள் நாட்டிடத்தில் இருக்கிறது, எங்கள் நாட்டில் எமது இந்தியாவில் இருக்கிறது. ஆகவே தான் இந்த போரில் அவர்கள் அவமானப்பட்டு போய்விட்டார்கள், அவர்கள் அவமானப்பட்டு கேவலப்பட்டு போய்விட்டார்கள். அதனால் இந்தியாவை பொறுத்தவரை எந்த ஆபத்தும் இல்லை. சீனா இந்தியாவை சில எல்லை பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களும் ஒரு வியாபாரி. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் ஒரு வியாபாரி. அந்த வியாபார நோக்கத்தோடு தான் இன்றைக்கு மத்திய கிழக்குடைய பிரச்சனைகளும் அமைதியாக எதிர்கொள்கிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்தியாவோடு அவர்கள் ஒருபோதும் முரண்பட மாட்டார்கள். இன்றல்ல நாளை அல்ல, இந்த தேசம் எப்போதும் பாதுகாப்பானதாகத்தான் இருக்கும், இருந்து கொண்டிருக்கிறது. அருமையாக பதிவு செஞ்சீங்க சுஃபியான். சிறப்பு. மக்கள் அனைவருக்கும் இது மூலமாக ஒரு
பயம் என்று யாராவது முயற்சித்தால் கூட அவர்கள் உள்ளத்தில் தெளிவு பிறப்பதற்கு தங்கியிருப்பதற்கு இது உதவும். ஒரு செய்தி, ஆ இந்த பூமி பந்தில் மிகப்பெரிய பாதுகாப்பு மண்டலமே இந்தியா. இந்த பூமி பந்தில் மிகப்பெரிய பாதுகாப்பு மண்டலமே இந்தியா. அதிலும் மிகப்பெரிய பாதுகாப்பு மண்டலம் இந்த தமிழ் தேசம். ஏனால் எனக்கு தமிழை தவிர ஒன்றும் தெரியாது. என் வாழ்விலும் தாழ்விலும் தமிழ். தமிழுக்கோசரம் தான் எல்லா இடத்துலையும் எனக்கு தமிழை தவிர கூட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால தமிழா இருக்கிறதுனால நான் இந்திய மக்களுக்கு இந்த நேரத்தை சொல்வது, அன்பை போதிப்போம், சமாதானத்தை போதிப்போம், எல்லோரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று காலை உங்களோடு அமர்ந்திருக்கிறேன். எனக்கு கிடைத்தக்கூடிய இந்த மன மகிழ்ச்சியும் மன சந்தோஷமும் உலகில் எத்தனை கோடிகள் பில்லியன் டாலர்கள் கொடுத்தாலும் கிடைக்காது. சந்தோஷம், மிக மகிழ்ச்சி. ஆனால் எனக்கு ஒரு சிறிய கருத்து, இந்த போரை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க. அமெரிக்காவுடைய தலைமை ட்ரம்ப் என்பவர் ஒரு மூர்க்கத்தனமாக இருக்கிறார் என்று வெளிப்படையாக தெரிந்துவிட்டது. அதில் சந்தேகமே இல்லை. சந்தேகம். அப்படி இருக்கும் நேரத்தில் ஈரானை கட்டி ஆண்ட அயத்துல்லா கொமேனி அவர்கள் இன்னும் பேச்சுவார்த்தையிலேயே தள்ளி போயிருக்கலான்னு நினைக்கிறேன் இந்த போரை. ஏன்னா ஒத்த மூர்கன் தெரிஞ்சிடுச்சு, வலிமை அதிகமாக இருக்குது, அவன் போருக்கு ரெடி ஆகிட்டான்னு தெரியுது. அப்போது இன்னொருத்தர் நல்ல வயதில் முதிர்ந்தவர், அவர் என்ன பண்ணியிருக்கலாம், இன்னும் எவ்வளோ நாள் பேச்சில் தள்ளி போட முடியும், அவன் மிரட்டின கூட கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு பேச்சுவார்த்தையே இழுத்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அது செய்யாமல் அவங்களும் நான் ஸ்டாப்பாக நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது என்ற ஒரு இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, அவங்க மட்டும் இல்லை, பாமர மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் மிகப்பெரிய. அதனால் ஒத்த மூர்கவனாக இருக்கும் பொழுது அடுத்தவன் அதை நம்ம செய்ய மாட்டோமா? ஒரு பெரிய காட்டுக்குள்ளே நுழையிறோம், ஒரு யானை விரட்டிட்டு வருதுன்னா நம்ம அதை எதிர்த்து போக மாட்டோம்ல. அதெல்லாம் அறிவு நேக்கா நகர்ந்து போகிறதுக்கு வழியே பார்ப்போம், வேறு என்ன செய்யலான்னு பார்ப்போம்ல. அதை செஞ்சிருக்கலாமோ, செஞ்சிருந்தால் இன்றைக்கி ஈரானுக்கு இப்பேற்பட்ட பாதிப்பும் வந்திருக்காது. அவன் பாதிப்பை பற்றி கவலைப்படலை, அவன் எல்லா இடத்துலையும் பாதிப்பை தானே செய்கிறான் என்று என்னுடைய கருத்து. அதில் ஒரு விஷயத்தை நான் பேசும்போது கோட் பண்ணேன். சுவிட்சர்லாந்து வியன்னாவில் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அந்த வியன்னாவில் பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருக்கின்ற போது அப்பாஸ் அராக்ச்சி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், நான் உங்களுக்கு சொன்னேன் 2ஆம் தேதி நாம் இறுதி பேச்சுவார்த்தையை நடத்தி கொள்ளலாம் என்று தான் முடிவு செய்தார்கள். ஆனால் இந்த இறுதி பேச்சுவார்த்தையின் வாயிலாக ஒரு சமாதானம் வந்துவிடக்கூடாது என்பதை பெஞ்சமின் நெத்தன்யாகு தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருந்தார். அதனால் இங்கிருந்து இயால் ஜமீல் போன்றவர்கள், இஸ்ரேல் கர்ட்ஸ் போன்றவர்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி அங்கே ஒரு பெரிய லாபி செய்தது 2 மாதத்திற்கு முன்னாடி நடந்துச்சு. ஆகவே பேச்சுவார்த்தையின் ஊடாக இவர்களுக்குள் ஒரு சமாதானம் வந்துவிடக்கூடாது என்பதால் தான் உடனடியாக செனட்டின் காங்கிரஸின் அனுமதி பெறாமல் தாக்குதலை நடத்தினார்கள். சனிக்கிழமை காலை உள்நாட்டு நேரத்தில் 7:30 மணிக்கு இந்த தாக்குதல். முதல் தாக்குதல் ஆயத்துல்லா கமேனி மரணம், 48 பேர்கள் மரணம். டெமோஹாக்கின் மூலமாக 2வது தாக்குதல் 163 பச்சிளம் குழந்தைகள் மரணம். அதற்கு பிறகு கொதிநிலை வந்துவிட்டது. நீங்கள் கேட்ட கேள்வி சரிதான். அவர் வயதில் முதியவராக இருந்ததுனால நம்மளை போன்ற இளைஞருக்குள்ள கோபம் வரும். அவருடைய முதிர்ச்சிக்கு பேச்சு கொடுத்தே இன்னும், அதாவது ஒரு போர்க்கப்பல் எல்லா ஆயுதங்களையும் நாட்டை சுற்றி நிறுத்தி இருக்கிறது முதல்ல நாகரிகம் இல்லை, பேச்சுவார்த்தை நடக்கும்பொழுது நடக்கும். ஆனால் எப்போ ஒரு பவர்ஃபுல் ஆள், மிகப்பெரிய பவர்ஃபுல் எதுக்கு, அழிவுக்கும் தன்மைக்கு. ஆனால் அவர் அப்போது நம்ம அவனை விட கம்மியான பவர் தான், அதில் டவுட் இல்லை, டவுட்டே கிடையாது. அப்படி இருக்கிறச்சே நம்ம மக்களுடைய நலன் கருதி கொஞ்சம் நிதானமாக இன்னும் பேச்சு கொடுத்தே இழுத்து கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு உங்களுடைய இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய உயிர் சேதங்கள் நடந்திருக்காது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு வீரன் பேசுகிற பேச்சே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசி உயிர் இருக்கும் வரை போரிடுவேன். ஆமாம், நீ போரிடுவே, போரிட முடியாதவன் செத்து போயிடுவாங்க. இதில் ஒரு சிக்கல் போச்சு. என்ன சிக்கல் நான் பேசும்போது சொன்னேன், இன்றைக்கு குடும்பத்தில் தலைவன் இல்லாத குடும்பமாக இருக்கிறது. அது வேற. அவருடைய மகன் முஜித்தபா கமேனிக்கு 55 வயது தான் ஆகிறது. 1969 தான் பிறந்திருக்கிறார். ஷியா சித்தாந்தத்தில் ஊறியவர்கள், கடும் போக்கானவர்கள், எந்த காலத்திலும் அடிபணிய மாட்டேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள்.
அதில் இரண்டாவது டிஃபென்ஸ் காரிடாருடைய ஒட்டுமொத்த செக்கரு அலி லாரிஜானி மிகுந்த ஆக்ரோஷமானவர். இல்லை, எந்த காலத்திலும் அடிப்பணிய தேவையில்லை. இவர்கள் ஆனால் இவ்வளோ பெரிய பாதிப்பு வராமல் ஒரு மோர்கனுக்கு இன்னும் மிஞ்சி போன 3 வருஷம்தான் ஆட்சி இருக்கிறது. என்ன அப்படியே பேச்சால் தள்ளி தள்ளி எவ்வளோ எடுத்துகிட்டு போக முடியும் எடுத்துகிட்டு போனால் அடுத்தது வரவன் ஒரு நிதான மனநிலை உடையவன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கலாம் என்று நினைக்கிறேன். நேட்டன்யாவை பற்றி இஸ்ரேல் பிரதமரை பற்றி பலர் கருத்துக்கள் சொன்னாலும் எனக்கு ஒரு சிறிய இது, ஒரு சமுதாயத்தை வாழறதுக்கே தகுதி இல்லை, அழித்தே ஆக வேண்டும் என்று அச்சுறுத்தினால் அவர்களுடைய மனோபாவம் இப்படித்தான் இருக்கும். நீங்கள் சொல்வது யூத சமூகம் இல்லையா? ஆமாம், இல்லையா? வாழறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது, உன்னை அழிச்சே தீருவேன்னு எங்கே போனாலும் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுவான்? இன்னொரு பிரச்சனை, இதில் அருமையான பிரச்சனை எப்படின்னா, ஹோலோகாஸ்ட் நடக்கிறது. ஜெர்மானியத்தில் ஆரியர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற மனநிலையில் வருகிறார். யார்? ஹிட்லர். அந்த வரலாற்றை நாம் நிறைய படிச்சிருக்கோம். ஹோலோகாஸ்ட் நடக்கிற போது கெமிக்கல் வெப்பன்ஸின் மூலம் பச்சிளம் குழந்தைகளை யூதர்களை படுகொலை செய்கிறார்கள். அது ஒன்று. எங்கே? ஜெர்மனில். உடனே அவர்கள் பாதுகாப்பு தேடி யூரோப்பிய யூனியனுக்கு போகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள், எங்கள் இயேசு மகனை கொலை செய்த நீந்தானே, வட்டிக்கு பணம் கொடுப்போம் நீந்தானே, நீ தலியர். ஒரு காலனி இன்றைக்கு தலித்துகளுக்கு வைத்த மாதிரி அவர்களுக்குன்னு ஒரு இடம். மூன்றாவது, அரபுகளிடத்தில் வந்தார்கள். வந்தாரை வாழ வைத்த பலஸ்தீன மக்கள் வாருங்கள், ஆபிரகாமுடைய கோத்திரமே வாருங்கள், செமஸ்ட்ரி ரிலீஜனே வாருங்கள் என்று அவர்களுக்கு இடத்தை கொடுத்தார்கள். கடைசியில் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதகுலத்தின் எதிரி நீந்தான். ஒரு பெஞ்சமின் நெத்தானியாவுக்காக ஒட்டுமொத்த யூதர்களை வெறுப்பது எவ்வளவு மோசமான செயல் என்பதைத்தான் நீங்கள் மட்டுமல்ல நானும் சொல்லிக்கொண்டேன். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் இயேசுவை பற்றி சொன்னீங்க, இயேசுவை கொன்ற யூதர்கள்னு இவங்களை நம்ம சொல்லும்போது இயேசுவே யூதர் தானே? அவர் யூதர் தான். அதனால் அவரது பிறப்பிலே அவர்கள் இது மிகப்பெரிய தலைப்பு. ஒரு மீண்டும் பேசுவோம் சார். நீங்க இந்த இடத்துல ஒரு 10 தலைப்பு கொடுத்துட்டீங்க. தொடர்ந்து நம்ம பேசுறேன். எப்படின்னா, நான் எப்போதும் பேசும்போது என்னுடைய கருத்தில் ஒருபோதும் சமாதானம் இல்லை. இலங்கையில் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இருக்கின்ற போது அவர் மௌனித்த பிறகு நான் அங்கே ஒரு இடத்துக்கு சென்றேன். அது யாருக்கும் தெரியாது. அந்த பேட்டி இப்பொழுது இருக்கிறவங்களுக்கு தருகிறேன். அவர் சென்னைக்கு வந்தார்கள். அந்த அம்மா கடைசியில் திரு வைகோ அவர்கள் என்னை அழைத்து நீங்கள் பேட்டியிடுங்கள் என்றார். அந்த அம்மா ஆனந்தி சசிதரன் பேட்டி எடுத்தார். அதை பற்றி ஏராளமான செய்திகள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் லிமிட்டாக பேசுவதனால் நாம் அதை பேச வேண்டியதில்லை. ஒரு பிரச்சனைக்கு சொல்கிறேன். ஆக நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் இப்பொழுது என்ன சொன்னீர்கள் கடைசியாக? இயேசுவும் யூதரே. இயேசு, அது ஒரு தனி டாபிக். இயேசு என்ன சொல்கிறார்? ஐ வாஸ் சென்ட் டு தி பீப்புள் ஆஃப் யூ. யூதர்களை வழிநடத்துவதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். மரி பரிசுத்த தாய் என்று முஸ்லீம்கள் சொல்கிறார்கள். மரி மிகப்பெரிய பரிசுத்த தாய் என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் மேரி மாதாவுடைய வேர்ஜினிட்டி குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள் யாரு? யூதர்கள். ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் யூதராக பிறந்தாலும் அவர் எங்களுக்காக மேசியா அல்ல என்று அவர்கள் மறுக்கிறார்கள். அதை பற்றி நம்ம இன்னொரு தலைப்பு பேசுவோமே. நம்ம இன்னும் வல்லுநர்களோட பேச நிறைய அறகுறையா எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த அருமையான நிகழ்ச்சியை இன்று முடித்துக்கொள்வோம். இதில் முக்கிய கருத்தாக இந்தியா மக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று பதிவு செய்தது வரவேற்க. சார், ஒரு விஷயம் சொல்லிடுறோம். பெட்ரோல் டீசல்லாம் பிரச்சனையே வராது சார், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சந்தோஷம். இதெல்லாம் ஒரு செயற்கையான செய்தி. இது அதிகமாக மீடியாக்கள் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்படி ஒரு நிலை இல்லை. நம்முடைய 250 மில்லியன் கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. அது 70 நாளுக்கு வரும். 70 நாள் போரே நடக்காது. வெரி குட். சந்தோஷம் சுஃபியான். என் வேண்டுகோளுக்கு இணங்கி தளத்திற்கு உங்கள் கருத்துக்களை சிறப்பாக பதிவு செய்தீர்கள். மேலும் பல முறை நாம் நல்ல இது போன்ற சர்ச்சையான கருத்துக்களை மட்டும் வல்லுநர்களை வைத்து பேசுவோம். ஆமாம் என்று சொல்லி நன்றி. ரொம்ப நன்றி அண்ணன் அவர்களுக்கு அழைத்ததற்கு, தேங்க்ஸ். மனமிட்டு பேசியதற்கும் நான் இங்கு வந்ததற்கும் முதற்க நன்றி. மிகச்சிறப்பாக பேசுனீங்க.